எங்கே நம்ம ஹீரோயினி தன்னோட புருஷனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவள் சொத்து பத்திரத்தில் கையெழுத்து போடுறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்போ அவனும் சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த சொத்தெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, நீ தான் முக்கியம், நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையுமே நான் உனக்காக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அதனால அவளுமே அந்த பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக போயிட்டு இருக்கா. அவள் கையெழுத்து போட்டு அடுத்த செகண்டே மாமியார் அவளை கத்தியால் குத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேப்பரில் கையெழுத்து போடுற நேரமாக பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுது. அப்போ நம்ம ஹீரோயினி யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி மாதிரியே இருக்கிற அவளோட தங்கச்சி கொண்டு வந்து விட்டுறாங்க. அவளும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் போது இவ கையெழுத்து போட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் கத்தியால் குத்துறதுக்காக வராங்க. இவ ரொம்ப போல்டான பொண்ணு. ஸோ அதனால மாமியாரோட கையை பிடிச்சி முறிச்சு கீழே தள்ளி விட்டுறா. நம்ம ஹீரோயினியை கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோயினி மாதிரியே இருக்கிற அவளோட தங்கச்சி வாழ்றதுக்காக வரா. அப்போ மாமியாரும் மிரட்டுறாங்க, நீ தான் என் கையை உடைச்சேன்னு நான் என் பையன்கிட்ட உனக்கு எதிராக ஒரு விரலை நீட்டினா போதும், அதுக்கப்புறம் அவன் உன்னை வீட்டை விட்டே துரத்திடுவான் அப்படின்னு மிரட்டுறாங்க. எந்த விரல இந்த விரலையா நீட்டுவா அப்படின்னு அவங்களோட விரலை பிடிச்சி முறிச்சு விட்டுறா. எனக்கு தெரியும் கத்தியால குத்த வந்தது நீ தானே, உனக்கு கண்ணு தெரியாட்டி அவ்வளோ ஷார்ப்பாக வந்து எனக்கு குத்தியா, திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன்னோட இன்னொரு கையும் உடச்சி விட்டுமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. இதோட ஃபுல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.